வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல எல்லாரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி மகாலட்சுமி கிட்ட சொல்றாங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு வரேன் அத்தைன்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சூர்யாவோட அப்பாவும் சித்தப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வராரு. சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன எல்லாரும் 2 பேருமே சீக்கிரமாக வந்துட்டீங்க 3 பேருமேன்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நாங்கள் பிளானோட தான் வந்திருக்கோம். தாத்தா சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு டாக்டர் சொன்னார் இல்லையா, அதனால தான் நான் யோசனை பண்ணேன். அதனால் தாத்தாவுக்காக சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ நம்ம தாத்தாவோட எல்லாருமே சேர்ந்து வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலாம், பார்க்குக்கு போகலான்னு சொல்லும்போது சரி எல்லாருமே போகலான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு தாத்தாவை கூப்பிட்றாரு. எனக்கு கால் வலிக்குது, என்னால் முடியல, நான் வரமாட்டேன்ட்டு தாத்தா சொல்கிறாரு. அந்த நேரத்தில் மகாலட்சுமி சூப் எடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதை பார்த்தது என்னம்மா சூப்பா, என்ன சூப்புன்ட்டு கேட்கும்போது முடக்கத்தான் சூப்புன்னு ஆமாம்மா, இந்த மாதிரி சூப்பு நான் கூட சின்ன வயசில் எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், இது ரொம்ப நல்லதாச்சுன்ட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்கிறாரு. இவங்களும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் ராஜலட்சுமி கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட காப்பி தானே கேட்டேன்ட்டு. இது உடம்புக்கு நல்லது அத்தை, குடிங்கன்னுட்டு. ஆமாம்மா, இது உடம்புக்கு நல்லது, எல்லாரும் குடிங்கன்ட்டு எல்லாரும் குடிக்கிறாங்க. தாத்தா இப்போ நம்ம வெளியில் போட்டு வாக்கிங் போகலாமான்ட்டு மகாலட்சுமி கேட்குறாங்க. போகலாமேன்னுட்டு தாத்தா ரொம்ப குஷியாக கிளம்பிடுறாரு. இதை பார்த்தது சித்ராவுக்கு எரிச்சலாகுது. அவங்க வந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் 2 பேரும் வெளியில் போகலான்னு கூப்பிட்டீங்க, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ பாருங்கள் மகாலட்சுமி ஒரு வார்த்தை சொன்னதும் போயிட்டாங்க பாருங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்குக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியில் வந்தால் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே வெளியில் எத்தனை சூப் குடிக்கிறாங்க. அப்போது மகாலட்சுமியோட மாமனார் சொல்கிறாரு, சூர்யாவோட அப்பா, சூப் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் மட்டும் வீட்டில் இருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்தான்னு போங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா மறைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுப்பாகுது சித்ராவுக்கும் கௌதமுக்கும். தாத்தாவும் மகாலட்சுமியை 2 பேருமே ரவுண்ட் அடிக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இதை பாட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் முழிக்கிறார் சூர்யா. அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, நீ சூப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்க, இப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சின்ன வயசில் எப்படியெல்லாம் இருந்தீங்க, உங்களோட விஷயங்களாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பொற்காலம், அதெல்லாம் திரும்ப வராதுன்ட்டு அவர் பழைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே வராரு. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. தாத்தா இவ்வளோ குஷியாக பேசிக்கிட்டே போகிறாருன்ட்டு அவர் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போகுமோ இல்லையோ, ஆனால் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெண்டுங்களோட சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அவர் பழைய விஷயங்களாம் சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ அந்த பொற்காலம்லாம் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும் தாத்தான்ட்டு, அதெல்லாம் எப்படிமா திரும்ப வரும்ன்ட்டு அங்கே பாருங்கள் வந்துட்டுருக்குதுன்ட்டு சொல்லும்போது அந்த பக்கம் அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாக்கா அவங்களோட கூட படித்தவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க இப்போ எல்லாருக்குமே வயசாகி போயிட்டுருக்குது. எல்லாருமே அவங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தா இவர் ஷாக் ஆகிட்டு அப்படியே கண் கலங்கிட்டுறாரு. என்னம்மா இது, நீ எப்படி வர வச்சேன்ட்டு. ஆமாம் தாத்தா, இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்க சொன்னோன்னு அவர் ஓடியாராரு. வந்துட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு பேர் அவங்களோட பேர் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா வீட்டில் இருக்கிறவங்களாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. மகாலட்சுமி அவங்களுக்கு குடிக்கிறதுக்குலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க சின்ன வயசில் என்னென்ன சாப்பிட்டோம் பாரானிட்டு எல்லாரும் பொருளுங்களாம் எடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரிலாம் அப்பாவை பார்த்து நம்ம எவ்வளோ நாளாச்சுன்னுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க ஆச்சரியத்தோட. அப்போ சரி டைம் ஆச்சு கிளம்புறன்ட்டு வந்தவங்கலாம் சொல்கிறாங்க, எப்போவுமே நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கணும், இதுக்கு மேலே நம்ம அப்பப்போ பார்க்கலான்ட்டு அவங்க கிளம்புற நேரத்தில் எங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுறான்ட்டு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லும்போது அவர் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வந்து போனேன், எங்கள் அப்பாவை அப்பப்போ நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னே சரிங்க தம்பின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மகாலட்சுமி நன்றி சொல்கிறாரு. இது நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் சூர்யாவுக்கு தான் சொல்லணும், அவர் தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணாரு சொன்னோன்னு அது கேட்டு அப்படியான்னுட்டு அவர் சூர்யாக்கிட்ட வந்து சொல்கிறாரு, உன்னோட பிஸி நேரத்தில் கூட நீ என்னை மனசில் வச்சுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டுங்களாம் வர வச்சேன்ட்டு அவர் நன்றி சொல்லி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. இவர் ஷாக் ஆகிட்டு மகாலட்சுமியை பார்த்து மறைக்கிறாரு. அதுக்கப்புறமா சூர்யா உள்ளே வந்து நின்றுருக்கார். மகாலட்சுமி வராங்க. என்ன நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீ எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு நான் பண்ணதா சொன்னியான்னுட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் பண்ணேன்னு சொன்னால் தாத்தா வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் அவர் வருத்தப்படுவார், ஆனால் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் கூடவே இருப்பீங்க, அதனால் அவர் சந்தோஷப்படுவார். என்றைக்கு அதான் நான் வெளியே தானே போக போகிறேன், அதனால தானே இந்த மாதிரி மாற்றி சொன்னேன், அது நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்றாங்க. இவ பெரிய மகா கில்லாடியாக இருக்கலான்ட்டு அவர் நினைக்கிறாரு. இதை நேற்று தாத்தாவும் பாட்டியும் ரூமில் இருக்காங்க. அந்த இடத்துல ராஜலட்சுமி இருக்காங்க. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மகாலட்சுமி நமக்கு சிறுதானியத்தில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு தாத்தா சொல்கிறாரு. அதே நேரத்தில் நாம தான் மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லாவை பார்த்துக்கிறா, அவன் நம்ம நல்லாவை கவனிச்சிக்கிறான்னு மகாலட்சுமி பற்றி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ராஜலட்சுமி பிடிக்கிறது இல்லையே அப்படின்ட்டு அவங்க ராஜலட்சுமியை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியாம்மான்ட்டு தாத்தா கேட்குறாரு. அவங்க முழிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.